ஸோ பிரமா கணக்கு 8 7 ஓலைச்சோடு கணக்கு. இப்போ கவர்மெண்ட் வேலை ஆக்கிறோம் கடைசி எழுதி 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 எழுத்தால் கொடுத்து நச்சு வச்சுருக்கான். ஒரு ஆஃபீஸுக்கு கையெழுத்து வாங்க போகிறதுக்கு பணம், கிராம அதிகாரி தலையாரி அளந்து கொடுக்க போகிறது வர்றது எல்லாம் அந்த பேப்பர் வச்சு அழிச்சு போகுது கணக்கு. ஏற்கனவே கைலாசத்தில் முதல் அளக்க வந்தவன் கிராம விவோ பெண்ணு, அப்பயும் பெண்ணு இப்பயும் பெண்ணு. இப்போ கடைசி ஓடியாந்தா கூட்டு 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 உனக்கெல்லாம் சிரிக்கு மேலே உனக்கு கம்பியை சொடி வச்சு தூக்கி நடு ரோட்டில் எறிவான் ராஸ்கல். கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு நின்னா உள்ள கவர்மெண்ட் வேலைக்கிறவன் போகவே கூடாது. அப்போ உள்ளே போய் கவர்மெண்ட் வேலைக்கிறவன் பூரா உள்ளே போய் நீதிமன்றமா அப்படிங்கிற கணக்கில் மிதித்து அளந்து கொடுக்க ஓட அவனை பாடவா கொடுத்துருக்காரு கடவுள். கவர்மெண்ட் இவன் வச்சு என்ன ஆட்டுதான்? கவர்மெண்ட்டுன்னா என்ன தெரியுமா? ஏமாற்றி எழுதி தின்னு இவனாக நியமித்து மொல்ல மாறி முடிச்ச வைக்கத்தனம் ரவுடித்தனமாக உட்கார்ந்துருக்கான். பூரா அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலைக்கிறேன். 2 தரப்பு. இராணுவ வானரப்படை உள்ளே வந்தவொடனே ஆட்டா முடிக்க கணக்கு வரையில் ஆட்டா முடிக்க கம்பி பழுக்க வச்சு கவர்மெண்ட் வேலைக்கிறவங்க நடு ரோட்டில் வித்தோட்டமாக இழுப்பான். என்ன காரணம்? அங்கே கையெழுத்து போடுறதுக்கு பணம், இங்கே கையெழுத்து போடுற அந்த கை நீட்டி வாங்கி உன் பொண்டாட்டி உள்ளையோட நக்கத்தானே செஞ்சா. இப்போ நீ கணக்கு போட்டார் அட்டா முடிக்க இராணுவ வானரப்பட இந்த கணக்கு பார்த்தோன்னே கவர்மெண்ட் வேலைக்கிறவனை பூரா நடு ரோட்டில் விட்டு பெண்ணு ஆணுமா சூடு வச்சு இழுத்து எறிவான். முக்கால் சத்தியம்.